எங்களுடைய சகோதரிகளோடு சேர்ந்து பாத யாத்திரை போனேன். அப்போ கூட எனக்கு ரொம்ப நடைப்பயிற்சிலாம் எனக்கு ரொம்ப எப்போவுமே கஷ்டமா குழந்தையிலேருந்தே. கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்பா உன்னை பார்த்துட்டேன்ப்பா, நான் என்னை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, என்ன நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அந்த வருஷம் நான் வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. அடுத்த வருஷம் அந்த திருச்செந்தூர் மேடையில் நான் போகிற ஒரு 8-9 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த கோவிலுக்கு நான் போக போகிறேன். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு விளக்கு கடையில இல்ல, நான் பிறந்த ஊரான முத்துநகர் தூத்துக்குடியில இருக்கேன். ஒரு தூத்துக்குடி கண்டெடுத்த ஒரு பெரிய முத்தை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முத்தமிழ் செல்வி, இன்னிசை சொல்ல அரசி, சந்த தமிழ் வாணி அப்படின்னு பெயர் பெற்ற திருமதி வாசுகி மனோகரன் அம்மா அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். முதல் முறையா நாம விளக்கு கடையை தாண்டி வெளியில வந்து ஒருத்தவங்களை பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அது அம்மாவை தான். அது விளக்கு கடை ரொம்ப பெருமைப்படுது. அதுவும் எங்களுடைய சொந்த மண்ணுல இவ்வளவு பேரும் புகழும் எல்லா நாடுகளுக்கும் போய் பேசிட்டு தமிழோட ஒரு பெருமையும் இறைவனுடைய அந்த ஆன்மீகத்தையும் அவ்வளோ அழகா உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா வாசுகி மனோகரன். முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், வணக்கம் சொல்லிக்கிறேன். உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேம்மா. ஏன்னா முத்துநகரை சேர்ந்த நம்ம 2 பேரும் ஒருத்தர் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்காரு. நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதங்களை தொட்டு வணங்கி உங்களை சந்தித்ததனுடைய மகிழ்ச்சியை நான் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் காஞ்சிபுரம் வந்திருக்கும் போதே நான் சொன்னேன், அம்மா அன்னைக்கு நீங்கள் கேஷுவலான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்க, அல்லது நான் இன்னைக்கே கூட நான் உங்கள்கிட்ட எடுத்திருப்பேம்மா. எனக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா நான் உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு கோவில் பற்றி பேசணும், ஒரு தெய்வத்தை பற்றி பேசணும்னா எல்லாருமே ஒருத்தர் எடுக்கிறோம். அதுல நான் நிறைய உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன் உங்களோட வீடியோக்கள்ல இருந்து. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கேட்க தான் நம்மளுக்கும் அந்த பேச்சாற்றல் வளரும் அப்படின்றதுனால எனக்கு உங்களுடைய தமிழா இருக்கட்டும், நீங்க பேசக்கூடிய அந்த ஆணித்தரமான கருத்து, ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அது அவ்வளோ அழகா ஒரு மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த பயணத்துல நீங்க 30 வருஷத்துக்கு மேல இருக்கீங்க. 7000 மேடைகளுக்கு மேல நீங்க பட்டிமன்றங்கள்லையும் சரி, சொற்பொழிவுகள்லையும் சரி, எல்லா வருடம் நடக்கக்கூடிய அந்த சஷ்டி விழாக்கள்ல திருச்செந்தூர்ல முக்கியமான ஒரு சொற்பொழிவாளரா இருக்கிறதா இருக்கட்டும், உலகம் முழுக்க பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் நீங்க வர்றீங்கன்னு சொன்னப்போ அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். பட் நான் எப்போதுமே வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளிக்கு, நம்மளுடைய கடைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பேன். அதனாலதான் அன்னைக்கு நம்ம போட்டோ எடுத்ததை கூட நான் வெளியில அன்னைக்கு பெருசா எதுவும் போட்டுக்கல. பட் அன்னைக்குல இருந்தே ஒரு ஏக்கம், இன்னைக்கு இங்க தூத்துக்குடிக்கு பண்ணுவோம் அப்படின்றது சடனா ஒரு செகண்ட்ல தோன்றின ஒரு எண்ணம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்ட உடனே நீங்க ஒத்துக்கிட்டதா இருக்கட்டும், அத்தனை ஆனந்தம். ஏன்னா உங்களுடைய அந்த ஷெட்யூல் பார்த்துட்டு நீங்க சொல்லும் போது அப்பா எனக்கும் இறைவனோட அருள் இருக்கு அப்படின்னு தான் நான் பரிபூரணமா நம்புறேம்மா. நீங்களும் நானும் சந்திச்சுக்கிட்டதே இறைவனுடைய ஒரு அனுகிரகம் தாம்மா. ஏன்னா அவன் இல்லாமல் எந்த அணுவும் கூட அசையாதுங்கிறது நம்ம காலாகாலமாக கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த இடத்துல நீங்கள் என்ன சந்திக்கிறது, நான் உங்களை சந்திக்கிறது, எதுவுமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைம்மா. உங்களை சந்தித்ததுலேயும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறது தெரியல. இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான்னு மீண்டும் அவனுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய 35 ஆண்டுகளுடைய ஆன்மீக பணியில் நான் கொடுக்கக்கூடிய முதல் பேட்டியே இந்த விளக்கு கடை அம்மா ராஜலட்சுமி அம்மாவுக்கு கொடுக்குற பேட்டி தான். ஏன்னா இது வரைக்கும் எங்கேயும் நான் பெருசாக பேட்டிகள் எல்லாம் கொடுத்ததில்லை, கேட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு நேரம் கூடி வரல. ஆனால் இன்னைக்கு பகவான் உங்களை எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, நான் வாழ்க்கையினுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா அம்மா. ஒரு சில கேள்விகள் என்னன்னா, இந்த ஆன்மீக தேடல், இப்போ நம்ம 30 வருஷமா நீங்க இந்த துறையில இருந்து நிறைய பேசிட்டு இருக்கீங்க.
இன்றைய ஆன்மீகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியும் தெரியுது. இருந்தாலும் இப்ப முன்னாடியை விட கோவில்கள்ல நிறைய கூட்டம் நிரம்பி வழிகிறதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது? எனக்கு உண்மையாகவேமா இறை பக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பக்தியால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து செம்மை பெறும். அதுலேயும் ஆலயங்களுக்கு போய் நம்ம இறைவனை வழிபாடு செய்யும்போது முழுக்க முழுக்க நமக்கு ஒட்டுமொத்தமான பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்முடைய வழிபாட்டில் நமக்கு கிடைக்கிது. ஆலயத்தில் போய் சுவாமியை பார்க்கும்போது நம்ம பல இடங்களில் அமைதியை தேடினா கூட முழுமையான அமைதி அந்த ஆலயத்துக்குள்ளே கிடைக்கிது. அதனால தான் எல்லாரும் ஆலயத்துக்கு தேடி போகிறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆடவர்கள் எல்லாம் சட்டை இல்லாமல் போய் சுவாமியை வழிபாடு பண்ணணும்னு காலாகாலமாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இறைவனுடைய முக பாவனை, அவனுடைய அந்த பார்வை ஆடவர்களுடைய மார்பில் விடுறதா ஐதீகம். இறைவனுடைய பார்வை பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முகத்தில் விழுறதாக ஐதீகம். ஏன்னா நம்மளுடைய இறைவனுடைய படைப்பிலே நம்முடைய உருவ அமைப்பு என்னங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அதனால் சுவாமியை போய் பார்க்கும்போது சுவாமியை நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட சுவாமி நம்மளை பார்க்கணும். சுவாமியினுடைய பார்வை நம்ம மேலே விழணும். அதுக்காகத்தான் கோயிலுக்கு போகிறோம். அப்போ ஆடவர்களுடைய மார்பின் மீது சுவாமியினுடைய பார்வை விழுது. ஆடவர்களுடைய மார்பில் எப்படி சுவாமியினுடைய பார்வை விழுறதுனால அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதோ, அதை மாதிரி பெண்களுடைய முகத்தில் சுவாமியினுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால ஒரு தெய்வ வடிவம் பொருந்தியவளாக பெண்ணை நாம் பார்க்குறோம். அதனால தான் கருவை சுமக்கக்கூடிய பாக்கியம் பெண்ணுக்கு தான். ஒரு ஆணை கூட கருவிலே திருவுடையவனாக்கக்கூடிய பாக்கியமும் பெண்ணுக்கு தான். அதனால் பெண்களும் ஆடவர்களும் ஆலயத்துக்கு போய் சுவாமியினுடைய பார்வை நம்ம மேலே படணுங்கிறதுக்காகத்தான் ஆலய வழிபாடு செய்கிறோம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னாங்க. அதுக்காக வீட்டில் உட்கார்ந்து சுவாமி கும்பிட்டா சுவாமி வரமாட்டாருங்கிறது இல்லை. சில இடங்களுக்கு போனால் அதனுடைய ஆகர்ஷணம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எல்லாரும் கோயிலில் எப்படியாவது சுவாமியை ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடிய இடம் அல்ல அது. லௌகீக வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு தேவையாக தான் இருக்குது. ஆனால் எதையுமே நீங்கள் கேட்டு பெற வேண்டாம். சுவாமியே உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பார். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கணும், 6 மாதமான குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கணும், அதே குழந்தைக்கு 6 வயசானால் என்ன உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக சுவாமிக்கு தெரியும். ஒரு தாய்க்கே தெரியும் போது நம்முடைய குழந்தைக்கு என்னென்ன பக்குவத்தில் என்னென்ன உணவு கொடுக்கணும்னு வெறும் 10 மாதம் சுமந்து பெற்றவளுக்கே அவ்வளவு ஆணித்தரமாக தெரியும் போது நம்மளை காலாகாலமாக கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்முடைய சின்ன சின்ன அசைவுகள் கூட ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவன்கிட்ட போய் நம்ம எதையும் கேட்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், அன்பை செலுத்தணும். அன்பை செலுத்தும் போது யார்கிட்ட, இறைவன்கிட்ட மட்டும் இல்லை, சக உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கணும். நம்முடைய ஆணவங்கள் அழியணும். எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். பொறாமையற்ற ஒரு மனநிலையை பெறுவதற்காக இந்த கலியுகத்தில் அவசிய தேவை ஆன்மீகம். அந்த ஆன்மீகம், அன்பு கலந்த ஆன்மீகத்தால் தான் இந்த கலியுகத்தில் பயன் இருக்க முடியும்னு நான் நம்புகிறேம்மா. அருமையான விளக்கம். இது மாதிரி இப்போ சமீபமாக திருச்செந்தூரை தேடி வரக்கூடிய பக்தர்கள், முன்னாடி திருச்செந்தூர் எப்படி இருந்தது அப்படின்னா 6 படை வீட்டில் அப்பவும் ஒன்று தான். ஆனால் நம்ம தெற்கத்தில் உள்ள இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கு வந்து அது ஒரு அப்பா வீடு மாதிரி. போவோம், போய் கடலில் நீராடுறதா இருக்கட்டும், அப்படி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது முன்னாடி சஷ்டிக்கு இருந்த கூட்டம் இப்போ தினம் இருக்கு இல்லையா? அங்கே நீங்கள் தொடர்ந்து சொற்பொழிவுகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களால் மறக்க முடியாத நிகழ்வு திருச்செந்தூரில் ஏதாவது ஒன்று, அல்லது திருச்செந்தூர் முருகரை பற்றி? அம்மா, நான் வந்து 95 1995 இந்த கடந்த 2024 வரைக்கும் நான் வந்து திருச்செந்தூரில் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மாசி திருவிழா, ஆவணி திருவிழா, சஷ்டி, இந்த 3 நிகழ்வுகளுக்கும் நான் அங்கே பேசிகிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து அடிக்கடி கொஞ்சம் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கின்ற காரணத்தினால சஷ்டிக்கு மட்டும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால நான் அங்கே பேசிகிட்டு இருக்கேன். அந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து வாழ்க்கையில் இதை விட நம்ம வந்து பெறக்கூடிய பேர் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு தோணுமா. அதாவது நம்ம வந்து லௌகீகமாக சில விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் கூட இந்த உலகத்தில் இதை விட ஒரு வீடு பேர் எதுவுமே இருக்க முடியாது. அவனுடைய சன்னிதானத்தில் நாம் பேசுகிறோம், அதை உட்கார்ந்து படித்தவர்கள்லேருந்து பாமரர்கள் வரைக்கும் அதை செவிமடுத்து கேட்டு அதை நம்புகிறான் பாருங்கம்மா. அந்த நம்பிக்கைக்குள்ளே தான் தெய்வம் இருக்கார். ஆக பேசுகிறவங்களும் சரி கேட்கிறவங்களும் சரி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய பார்வைகள் ஒன்று சந்திக்குது. ஏன் திருச்செந்தூர் அறுபடை வீட்டில் இல்லை, எங்கே நீங்கள் போனாலும் முருகனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். ஆனால் நம்ம இந்த தூத்துக்குடியில் இருக்கோம், நம்ம பல நாட்களாக குழந்தையிலேருந்து திருச்செந்தூரில் போய் திருச்செந்தூர் முருகனை நம்ம வழிபாடு செய்கிறோம். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் மேலே உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஈடுபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாம்மா, திருச்செந்தூரில் நான் பேசுவேன், அந்த மேடையில் பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. இந்த மேடையில் பேசுவேன் நான் நினைக்கல. ஒரு வருஷம் நான் வந்து பாத யாத்திரை போனேன், எங்களுடைய சகோதரிகளோடு சேர்ந்து பாத யாத்திரை போனேன். அப்போ கூட எனக்கு ரொம்ப நடைப்பயிற்சிலாம் எனக்கு ரொம்ப எப்போவுமே கஷ்டமா குழந்தையிலேருந்தே. அப்போ நம்ம முக்காணின்னு ஒரு இடம் இருக்குது போகிற வழியில், இந்த முக்காணி வரைக்கும் நடந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல. அப்போ எங்களுடைய சகோதரி சொன்னாங்க, அனுராதான்னு பேர் எங்கள் சகோதரி, அவங்க சொன்னாங்க, ஒன்று நாங்கள் வந்து உன்னை பழையபடி பஸ்ஸில் ஏற்றி விட்றோம், நீ தூத்துக்குடி போயிரு, இல்லை பஸ்ஸில் ஏற்றி விட்றோம் கோவிலுக்கு போயிரு, அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். நடக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முருகன் பார்த்துக்கிடுவான். ஆனால் நடந்து வந்துட்டோம், ஏன் நம்ம கடைசி வரைக்கும் நடக்க முடியாதுன்னு நடந்து 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 போய் அந்த அடைக்கலாபுரங்கிற இடத்துல போய் எல்லாம் போய் ஓய்வு எடுப்பாங்கம்மா. அங்கே எல்லாரையும் போல் நானும் ஓய்வெடுத்த பிறகு பழையபடி எழுந்திருக்க முடியல, பழையபடி என்னால் நடக்க முடியல. என்னால் முடியலைன்னு இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்ட முருகா முருகான்னு சொல்லிகிட்டே வா, உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நடந்து அந்த கடற்கரையில் போய் அப்படி உட்காந்துட்டேன். நான் உட்காந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து மேலே தெளிச்சிட்டு கோபுரத்தை பார்க்குறேன். முருகா, பெரிய ஆச்சரியமாக இருக்குப்பா, என்னால் நடக்கவே முடியாது, ஆனால் என்னை நடக்க வச்சு நீ வந்து ஒரு குழந்தைய வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்ற மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்துட்ட, நீ உனக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, நீ ஒன்றால் சாதிக்க முடியாத அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை போலையே அப்படின்னு அன்னைக்கு சுவாமியை கூட உள்ளே போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை, அவ்வளவு கூட்டம். கோபுரத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்பா உன்னை பார்த்துட்டேன்ப்பா, நான் என்னை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, என்ன நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அந்த வருஷம் நான் வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. அடுத்த வருஷம் அந்த திருச்செந்தூர் மேடையில் நான் பேசுகிறேன். எப்படி பேசினேன், அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது, அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் எப்படி கிடைச்சிது, அதை என்னால் வாயால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுமா. அதுக்குள்ளே அப்படி ஒரு சூட்சமம் நிறைந்து அதற்கு பிறகு இந்த ஆண்டு வரைக்கும் திருச்செந்தூரில் பேசுகிறேன். அதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் திருச்செந்தூர் முருகன் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணி இருக்கணும். அதனால தாம்மா அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம். இன்னொன்று, நாம் முருகனை பார்க்குறோமோ இல்லையோ, முருகன் பார்வை நம்ம மேலே பட்டா போதும். அதனால தான் அவ்வளோ மக்கள் இன்றைக்கி அலமோதுறாங்க. அந்த முருகன் அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு நான் மனசார வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ஒரு நெகிழ்வான பதில்மா. உண்மைதான். ஏன்னா நானுமே இந்த பாத யாத்திரை எல்லாமே போயிருக்கிறேன். 3 வருஷம் நம்ம இங்கே இருந்ததுனால எங்களுடைய அம்மா வீடான வேப்பலோடையிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பாத யாத்திரை நீங்கள் சொன்ன அத்தனையுமே நானுமே அவஸ்தைப்பட்டிருக்கேன். இந்த முக்காணியை தாண்டின உடனே காலெல்லாம் பொத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கடைசியாக இந்த பழைய கோவிலுக்குள்ளே போயிட்டு திரும்ப போகும்போது அப்பா ஏதோ ஒரு புது ஜென்மம் எடுத்த மாதிரியான ஒரு உணர்வு. அந்த கடற்கரைக்கு நம்ம போகும்போது அதை வந்து அந்த பாத யாத்திரை போய் அனுபவிச்சவங்களுக்கு அதை கண்டிப்பாக அதை வந்து உணர முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் இன்னைக்கு நான் இங்கே வரும்போது இன்னைக்கு நான் வந்திருக்கிறதே தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே வந்து எங்களுடைய அப்பா வீட்டு குலதெய்வமான மலையாண்டிச்சி அம்மன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பாள். ஆனால் அங்கே உள்ள வந்து இருக்கிறது வந்து நாகம் தான்.
பட் நான் போகிறேன், ஒரு 8-9 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த கோவிலுக்கு நான் போக போகிறேன். அதுக்கும் நம்மளுடைய நிகழ்வுக்கும், ஏன்னா பகலில் இங்கே நான் வந்தேன், உங்களையும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, வரும்போது அப்படியே ஒரு பேட்டியை எடுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டேன். நீங்களுமே சம்மதிச்சிங்க. இந்த நிகழ்வு அதோட முடிஞ்சது. நேற்று நைட்டு நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் உங்களுக்கு போட்டுட்டு நானுமே தூங்கிட்டேன். ஆனால் கனவுல திரும்ப திரும்ப எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம், நாகங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னுட்டு. இது ஏன் அப்படின்றது எதனால் அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் கடைக்கு வரும்போதும் கேட்பாங்க, எல்லா சுவாமியோடையும் நாகம் இருக்குது, இந்த நாகம் ஏன் எல்லா சாமியோடையும் இருக்குது, நாகம் இல்லாமல் தரமாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. பட் எனக்கு என்னோட குருஜி சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கும், அதை வச்சு நான் சொல்லுவேன். எல்லா மறைமுகமாக கூட நம்ம அந்த நாகத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இதை பற்றின நிறைய விளக்கங்கள் உங்ககிட்ட நான் சொல்லும்போது, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமான்னு நீங்கள் கேட்டோன்னே உண்மையிலேயே உடம்பு எனக்கு சிலுத்து போச்சு. உங்களுடைய பேரே அந்த நாகங்களுடைய ராஜாவுடைய பேர். சரியான இடத்துல எனக்கு இது நான் பஸ்ஸில் தூங்கிட்டு வரும்போது திரும்ப திரும்ப நான் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதாவும் உங்ககிட்ட இதை பற்றி தான் பேசணுன்றதை திரும்ப திரும்ப சொல்கிறதாகவும் தோணுச்சு. ஸோ எனக்கு உங்களுடைய வாக்கில் நாகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட வழிபாடு எவ்வளவு சிறந்தது, அதை பற்றின விஷயங்கள் உங்கள் மூலமாக மக்களுக்கும் போய் சேரணும். அதாவதுமா எத்தனையோ வகையான நாகங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது அனந்தன் அப்படிங்கிற நாகம், கார்கோடகன்கிற நாகம், இன்னொன்று என்னுடைய பேர் வாசுகிங்கிற நாகம், அப்புறம் சங்கன் அப்படிங்கிற நாகம், பதுமன்கிற நாகம், மகா பதுமன்கிற நாகம், இப்படி முதன்மையான ராஜநாகங்கள் இருக்குது. அது ஆண் ரூபத்துலேயும் இருக்குது, பெண் ரூபத்துலேயும் இருக்குது. பொதுவாக நாக வழிபாடுங்கிறது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைம்மா. நம்முடைய மூதாதையர்கள் காலத்தில் இருந்து எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த நாக வழிபாடுங்கிறது இருந்திருக்கு. சுவாமியினுடைய பாதத்தில் அது அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்படாட்டாலும் யாராக இருந்தாலும் நாகத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அதனால தான் பழமொழியே இருக்குது, பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாகம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனால் அந்த நாகம் கூட பார்த்திங்கன்னா அதை தீண்டாமல் அது மற்றவனை தீண்டுறதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளையும் நீங்கள் எந்த துன்பமும் செய்யலைன்னா அது கண்டிப்பாக நமக்கு துன்பம் செய்கிறதில்ல. நாமளாக பார்த்து பயந்து இது நம்மளை ஏதாவது செஞ்சிரும் அப்படிங்கிற காரணத்தினால சில ஆபத்தான விளைவுகளை நாம் அந்த ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்துகிறோம். அதாவது இறைவன் இத்தனை விஷயங்களை மாறி மாறி அவனுடைய படைப்புகளை பற்றி பேசணும்னா நமக்கு ஒரு யுகம் போதாதுமா, இந்த ஜென்மம் போதாது, நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ தாமரை மலருதுன்னா கூட அந்த தாமரையினுடைய மலர்ச்சிக்கும் நாகத்தினுடைய படமெடுத்து ஆடக்கூடிய தன்மைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. இந்த சூரியன் உதயமாகணும், தாமரை வெடிக்கணும், மொட்டா இருக்கிற தாமரை வெடிக்கணும், இந்த பூமி எல்லா சௌகரியங்களையும் பெறணும் அப்படிங்கிறது கூட இந்த 3 காம்பினேஷன் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகிறதா இருந்தால் நிறைய நமக்கு அதுக்கு நேரம் ஆகும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா பொதுவாகவே நாக வழிபாடு என்பது செல்வ வளங்களை பெருக்குமா. செல்வம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, அந்த வளர்பிறை பஞ்சமியில் நாகத்துக்குன்னு நம்ம அதிமுக்கியத்துவம் கொடுத்து ஒரு வழிபாட்டை செய்கிறோம். அந்த வழிபாடு செய்கிற முறை கூட பார்த்திங்கன்னா அந்த பஞ்சமிக்கு முந்தின திதி சதுர்த்தி. அந்த சதுர்த்தியில் ஒரு வேளை பகலில் நம்ம விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு மறுநாள் இந்த வளர்பிறை பஞ்சமி தான் நாக பஞ்சமின்னு அழைக்கப்படுது. அன்னைக்கு மதிய வேளை மட்டும் வேணும்னா, முடியலைன்னு சொன்னால் கொஞ்சம் உணவு எடுத்துக்கிடலாம். இல்லைம்மா எங்களால் விரதம் இருக்க முடியும்னா அன்னைக்கு முழுதும் விரதம் இருந்து அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல் ஒரு வெள்ளியாலையோ இல்லை மண்ணாலையோ இல்லை மஞ்சள் பொடியாலையோ நீங்கள் நாகம் போல ஒரு உருவம் செஞ்சு அலரின்னு சொல்லக்கூடிய அரளிப்பூவு, அப்புறம் மிகுந்த வாசனை நிரம்பிய ஜாதி மல்லி, அப்புறம் மல்லிகைப்பூ, தாமரை இதழ்கள் இதெல்லாம் போட்டு வழிபாடு செஞ்சால் எவ்வளவு வறுமையினுடைய
உச்சத்துல ஒருத்தன் இருந்தா கூட அவனுடைய வாழ்க்கையில படிப்படியா செல்வ வளங்கள்ல ஒரு மாற்றம் வர்றதை அவங்களால உணர முடியும். பொதுவா நாக வழிபாடு நோயை தீத்துரும், நாக வழிபாடு வறுமையை தீத்துரும். இன்னொன்று, நாக வழிபாடு மிகப்பெரிய புகழை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா நம்ம அந்த அதாவது நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஒரு தீமை செய்யக்கூடிய ஒரு ஜீவராசின்னு நம்ம நினைக்கிறோம். எது எது தீமைன்னு நினைக்கிறோமோ அதை பூரா சுவாமி அவனுடைய பாதத்துக்கு கீழே அடக்கி வச்சிடலாம். சிம்பாலிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷ ரூபத்தில் இருக்கோம், ஆனால் நமக்குள்ளேயும் மிருகங்கள் உண்டு, நமக்குள்ளேயும் நாகம் போல கடுமையான விஷம் உண்டு. இந்த விஷத்தோட நீ என்கிட்ட வந்துடாத, இந்த கொடுமையான எண்ணங்கள் கொண்ட மிருகங்களை போல மிருக குணத்தோட நீ இங்க வந்துடாத. அதாவது எது எது கடுமையான விஷயங்களோ அதை பூரா சுவாமி தாம் பாதத்துக்கு கீழே அடக்கி வச்சிருக்கான். அப்படின்னா என்ன பொருள்னா, தீமையானவனாக இருந்தாலும் என் சன்னிதானத்துக்கு வரும்போது அவன் அன்பனாக மாறி விடுகிறான் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ 3 அறிவு படைத்த 5 அறிவு படைத்த ஜீவராசிகளே எனக்குள் அடக்கம் என்று வருகின்ற பொழுது நீயும் அதை எப்படி கையாளுகிறாயோ அதை போலவே பலனை உன்னால் பெற முடியும். அதனால நாகம் அப்படின்ன உடனே நம்ம பயந்து ஒதுங்கணுங்கிறது இல்லை. அந்த நாகத்தையே நீங்கள் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக வறுமை ஒழியும். நாக வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு கூட நீங்கள் தேடி இந்த ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்கும்போது கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ராஜலக்ஷ்மி அம்மா ஒரு அம்பாளுடைய ஒரு அருமையான நாமத்தை சுமர்ந்த நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க பாருங்க. நாகங்கிற ஒரு அருமையான ஒரு உயிரினத்தை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அந்த நாகத்தை பற்றி கேள்வி கேட்குறதே ஒரு நாகரூபத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா வாசுகினாலே நாகம், அதனால் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாக வழிபாடு அதுமா இங்கெல்லாம் கேரளாவில் மன்னார் சாலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணிங்கன்னா அது காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் சரி, அறிந்தோ அறியாமலோ குழந்தைகளை பாம்பு அடிச்சிருப்போம் நிறைய. அப்போல்லாம் நம்ம விவசாயம் தானம்மா, நிறைய பாம்புகள் அடிச்சிருப்போம். அதனுடைய தோஷம் உண்டாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதனுடைய தோஷம் உண்டு. ஸோ காலசர்ப்ப தோஷமாக இருக்கலாம், இல்லை நாக தோஷமாக இருக்கலாம், இல்லை காலாகாலமாக சில பாம்பு போன்ற ஜீவராசிகளுக்கு துரோகம் செய்திருக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய மூதாதையர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது இந்த ஒரு ஜென்மம் இல்லை, ஜென்மாந்திரத்துக்கு அது தொடரும். அதனால் அங்கே போய் வழிபாடு செய்வோம். இந்த நாகர்கோவில் போகிற வழியில் ரொம்ப அருமையான நாகராஜா டெம்பிள்மா, அது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். வருஷத்தில் ஒரு தடவையாவது எல்லாரும் அந்த நாகராஜா கோயிலை போய் நம்ம தரிசனம் பண்ணணும். அந்த நாகராஜா கோயிலை தரிசனம் பண்ணுறதுனால அந்த நாகம் நம்மை தீண்டி விடுமோன்னு சில பேருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இருட்டுக்குள்ளே போனால் கூட இங்கே திருடர்கள் வருவான்னு முதல்ல எண்ணம் வராது. ஒரு இருட்டுக்குள்ளே போனால் ஐயோ நம்ம போட்டிருக்க பொருளை யாராவது அபகரிச்சுட்டு போயிடுவாங்களோங்கிற எண்ணம்லாம் முதல்ல வராது. இருட்டை பார்த்த உடனே, செடி கொடிகளை பார்த்த உடனே ஆகா அவன் கிடப்பானோ, அவன் ஏதோ சத்தம் கேட்குத, அவன் வந்துடுவானோன்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போவோம். இந்த நாக பயம் முழுமையாக நீங்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்கு தடையில்லாமல் செஞ்சிடும் நாக வழிபாடு. நாகத்தை வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் எல்லா இடத்துலையும் அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருந்தாலும் 2 நாகத்தை அடித்து வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம் நம்முடைய சமயத்தில் இருக்குது. ஆக நாக வழிபாடு நோயை நீக்கும், அளவுக்கு அதிகமான புகழை கொடுக்கும். நாக வழிபாடு நிச்சயமாக நன்மையை தரும், நோயற்ற வாழ்வை தரும், குறைவற்ற செல்வத்தை தரும். அதனால நாக வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு. மேரு மலையை மத்தாவும் வாசுகி பாம்பதான் கயிறாவும் கட்டி கடைஞ்சாங்கன்னு வாங்க.